இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எதற்காக? ஓம் சாந்தி. இந்த உலகம் பழைய உலகமாக ஆகிவிட்டது. ஆகையால் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களும் கூட பழையதாக இருக்கும் அல்லவா? இந்த சரீரம் கூட பழையதாக இருக்கின்றது. ஆகையால் தந்தை சொல்கின்றார், நாம் இந்த பழைய பொருட்கள், பழைய உலகம் மற்றும் இந்த பழைய சரீரத்தின் மீது நமது புத்தியை விலக்கிவிட வேண்டும். ஏனென்றால் தந்தையோ நமக்கு புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். சொர்க்கம் வரப்போகின்றது. ஆத்மாக்களுக்கு தான் பெயர் கொடுக்கப்படுகின்றது, அதாவது பாவாத்மா, புண்ணிய ஆத்மா என்று. புண்ணிய ஆத்மாக்களோ சொர்க்கத்தில் இருப்பார்கள். பாவாத்மாக்களாக இப்பொழுது புண்ணிய ஆத்மாக்களாக இருந்த நாம் தான் இப்பொழுது பாவாத்மாக்களாக ஆகிவிட்டிருக்கின்றோம். எப்பொழுது நாம் பாவ ஆத்மாக்களாக ஆகிவிட்டோம் என்றால் அப்பொழுதுதான் நாம் தூய்மை இழந்தவர்களாக இருக்கின்றோம், தமோ பிரதானமாக இருக்கின்றோம். இதன் காரணத்தினால் இந்த உலகம், ஷரீரம் மற்றும் அனைத்து பொருட்களும் தமோ பிரதானமாக ஆகிவிடுகின்றது, பழையதாக ஆகிவிடுகின்றது, மேலும் தூய்மையற்ற நிலையில் ஆகிவிடுகின்றது. ஆதலால் தான் தந்தை நமக்கு இந்த பழைய உலகின் மீது, பழைய சரீரத்தின் மீது, பழைய பொருட்களின் மீது பற்று வைக்காதீர்கள், அதை நினைவு செய்யாதீர்கள், சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். இதை நினைவு செய்தோம் என்றால், அதாவது பழைய பொருட்களை நினைவு செய்தோம் என்றால் நாம் மேலும் தூய்மையற்ற நிலையில் ஆகிவிடுகின்றோம். அதனால் நமது புத்தி யோகம் தந்தையின் மீதும் ஆஸ்தியின் மீதும் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி புரிய வைக்கின்றார். இப்பொழுது இருக்கும் இந்த பழைய உலகத்தில் இருக்கும் அனைத்து பொருட்கள் மற்றும் சரீரத்தை நாம் சேவைக்காக ஈடுபடுத்த வேண்டும். சேவையில் ஈடுபடுத்தினோம் என்றால் நமக்கு வருமானம் இருக்கின்றது, வருமானம் கிடைக்கின்றது, நாம் மகிழ்ச்சியுடன் இருப்போம், மேலும் ஆசீர்வாதங்களை பெறுவோம், மேலும் நமக்கு எதிர்கால வருமானமும் இருக்கின்றது. ஆகையால் தான் தந்தை சொல்கின்றார், இந்த அனைத்து பழைய விஷயங்களையும், பழைய பொருட்கள், பழைய சரீரம் அனைத்தையும் ஈஸ்வரிய சேவைக்காக பயன்படுத்துங்கள் என்று தந்தை நமக்கு சொல்லி புரிய வைக்கின்றார். தந்தையோ இப்பொழுது இந்த பிரம்மாவின் உடலில் ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாமும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இந்த சேவையை நாம் செய்ய வேண்டும். தந்தை ஒருவரே. தந்தை தான் 5000 ஆண்டுகளுக்கு பிறகும், அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இதே தந்தை தான் இங்கே வந்தார். அவர் தேவி தேவதைகளின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. பிறகு திரேதாயுகத்தில் ராமர் சீதையின் ராஜ்யம், பிறகு ராவண ராஜ்யமாக ஆகிவிட்டது. இப்பொழுது சங்கமயுகத்தில் மீண்டும் ஏறும் கலை, முன்னேறும் நிலை வருகின்றது. இது ஒரு நொடிக்கான விஷயமாகும். அதாவது இதை புரிய வைப்பதற்கு ஒரு நொடி போதுமானது. இது ஒரு நொடிக்கான விஷயமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த சேவையை நாம் செய்ய வேண்டும். அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தை சொல்கின்றார், கிராம சேவை செய்வதற்கான ஊக்கம், உற்சாகம் இருக்கின்றது. ஆதலால் உங்களது உடலையும் மனதையும் பொருட்களையும் மற்றும் அனைத்தையும் சேவைக்காக ஈடுபடுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு வருமானம் சேர்ந்து கொண்டே போகும் என்று தந்தை நமக்கு சொல்லி புரிய வைக்கின்றார். படிப்பை படிக்க வேண்டும், மேலும் சேவை செய்ய வேண்டும். நாம் படிக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். பிறகு நாம் வீட்டிற்கு சென்றவுடனே கூட இந்த படிப்பை நாம் வீட்டுக்கும் பிறகு ராஜ்யத்திலும் வந்தது பிறகு கூட நாம் இந்த படிப்பை மறந்து விடுகின்றோம். ஆனால் அதன் சொரூபமாக ஆகிவிடுகின்றோம். ஆகையால் நாம் படிக்கும் பொழுது எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் என்று தந்தை நமக்கு கேட்கின்றார். ஆகையால் நாம் படிக்கும் பொழுது நாம் மிகவும் குஷியாக இருக்கின்றோம். ஆனால் பிறகு அதை மறந்து விடுகின்றோம். அது
ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஏனால் நாம் சொரூபமாக ஆகிவிடுகின்றோம். இப்பொழுது நாம் படிப்பில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஓம் சாந்தி.